வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாடியில் இருந்து இறங்கி வந்தேன். ஹாலில் கூடை நாற்காலியில் பாட்டி உட்கார்ந்திருந்தாள். அவள் பக்கத்தில் ஒரு கூடை நிரம்பி வழியும் அளவுக்கு பத்திரிகைகள். காமு பாட்டி காட்ராக்ட் ஆபரேஷனுக்கு திருநெல்வேலியில் இருந்து சென்னையில் உள்ள எங்கள் வீட்டிற்கு வந்து 6 மாதமாகிறது. பாட்டிக்கு என் அப்பா 3வது பிள்ளை, கடைக்குட்டி, செல்ல மகன். என்னவோ சாக்கு. ஆபரேஷன் ஆகி 3 மாதங்கள் கடந்ததும் பத்திரிகைகளை தானே படிப்பதில்லை. கண் பார்வை தளர்ந்து விடும் என்பதால் என்னை படிக்க சொல்லி எனக்கு தினமும் ஒரு தண்டனை. பாட்டி சொன்னதை செய்ய பிஏ முடிச்சுக்கிட்டு சும்மா தானே வீட்டில் இருக்க, அம்மா அதட்டினாள். என் கல்யாணத்திற்கு பண மூட்டையை அவிழ்க்க பாட்டியை பெரிதும் நம்பியிருந்தார்கள் என் பெற்றோர்கள். பணத்தின் மேல் ஜம் என்று ஏறி உட்கார்ந்திருக்கும் பாட்டிக்கு அவர்கள் சலாம் போட்டதில் வியப்பில்லை. தம்பி கௌசிக் இந்தியை பாடமாக எடுத்து தொலைத்து விட்டான். அதனால் இந்த தண்டனையில் இருந்து அவன் தப்பிவிட்டான். கிழத்துகிட்ட அவதிப்படு என்பது போல கண்களை சிமிட்டியபடி அவன் என்னை தாண்டி சைக்கிளை எடுக்க ஓடினான். டே கௌசிக், இன்னைக்கு காலேஜ் லீவுன்னு ஊர் சுத்தணுமா? இந்தியில நீ ரொம்ப வீக்னு உங்க அப்பா அடிச்சுக்கிறானே, போய் படி. பாட்டி போட்ட அதட்டலில் கௌசிக் அரண்டு போனான். என்னை பார்க்க துணிவின்றி மாடி பக்கம் விரைந்தான். அங்கே அவன் இந்தியா படிக்கப் போகிறான். காமிக் புத்தகங்களுடன் உறவாடி கொண்டு இருப்பான். இருந்தாலும் ஊர் சுற்றல் நின்றதே, அதுவே போதும். அம்மா டெலிஃபோனில் யாருடனோ பேசிக்கொண்டிருந்தாள். சரோஜா, உன்னத்தான? பாட்டி அதட்டியதும் அம்மா திரும்பினாள். டெலிஃபோன் எதுக்கு வச்சிருக்கு? வத்த குழம்பு வச்சியா? கல்யாணராமன் படம் பாத்தியான்னு சிநேகிதிகள் கிட்ட வம்பளக்கவா? அவசர ஆபத்துக்கு சமயத்துக்குன்னு வச்ச கம்பெனி ஃபோன். அதை துஷ்பிரயோகம் பண்ணலாமோ? படிச்ச பெண் உங்களுக்கெல்லாம். பாட்டி பேச்சை முடிக்கும் முன் அம்மா டெலிஃபோன் பேச்சை துண்டித்துவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்து மறைந்து விட்டாள். பாட்டி வந்தது முதல் நான் பில் பாட்டம், மேக்ஸி இவற்றை கண்ணால் கூட பார்க்க முடியவில்லை. பாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்காது, புடவை கட்டிக்கோ, அப்பாவின் உத்தரவு. புடவை அடிக்கடி என் காலை தடுக்கி தொலைத்தது. நளினி, இங்க வா. பாட்டி கூப்பிட்டதுமே எனக்கு திகில். அத்தனை பத்திரிகையையும் படிக்க சொல்வாளே, பெரிய வம்பில் மாட்டிக்கொண்டு விட்டோமே. கூப்பிட்டேளா பாட்டி? பதவிசாக பக்கத்தில் வந்து நின்றேன். இந்த கதையை கொஞ்சம் உறக்க படி. நானே படிக்கலாம்னு நினைச்சேன், எழுத்து தெரியல, பூச்சி பறக்கிறது. பாட்டி எதிரில் தரையில் சம்மணம் கூட்டிக்கொண்டு, அப்படி உட்கார எனக்கு பிடிக்காது. அவள் கொடுத்த பத்திரிகையை வாங்கி புரட்டி வேகமாக தங்கு தடையின்றி அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுத்து வேண்டுமென்றே நவரசங்களுடன் படித்தேன். பாட்டி திடீரென கோபத்துடன், நிறுத்த கன்றாவி என்று கத்தினாள். ஏன் பாட்டி, என்ன படிச்ச? மறுபடியும் படி, உத்தரவிட்டாள். பாவம் குப்பாயி. அவள் கணவன் லாரி விபத்தில் குற்றுயிராகி ஆஸ்பத்திரியில் கிடந்தான். கையில் காசுமில்லை. குடிசை பானைகள் வெறுமையாக சிரித்தன. நாள் முழுவதும் பசி பட்டினியால் அவள் வயிறு தகித்தது. குழந்தைகளுக்கு வறுமை இல்லாமையை பற்றி என்ன தெரியும்? அவை பசி பசி என்று குடிசைக்குள் கோஷமிட்டன. 10 மாதம் சுமந்து பெற்றவளின் குடல் வேதனையில் புரண்டது. முன்பு ஒரு தரம் மேஸ்திரி ஐயா அவளிடம் அந்த ரங்கம்மா சொன்னது நினைவில் பளிச்சிட்டது. 5-10 வேணும்னா புள்ள, பொழுது சாயிரப்போ ஊட்டாண்ட வந்துக்க, நான் உண்டி கட்டதா, நீ இன்னா ஜோரா இருக்க புள்ள என்று கூறியவனின் கண்கள் அவளது வாளிப்பான உடல் மீது பரவின. அந்த நினைப்பு. நான் வாரம் கண்ணுங்களா. குழந்தைகளை படுக்க வைத்துவிட்டு அவள் இருளில் விரைந்தாள். எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. மேஸ்திரி பற்களை காட்டி வரவேற்றான். அரண்மனை போல வீடு. அங்கே நிலவாய் பொழிந்த குழல் விளக்கை அணைத்தான். சிறிது பொழுதில் தடுமாறிக்கொண்டு வீடு திரும்பினாள் குப்பாயி. வழியில் வாங்கி வந்த பொட்டலத்தில் இருந்த புரை ரொட்டியை எடுத்து பானை நீரில் தோய்த்து தூளியில் இருந்த குழந்தைக்கு ஊட்டினாள். மற்றொன்றை பெரியவனிடம் நீட்டினாள். ரொட்டி வாங்க துட்டி ஏது?
பெரிய பிள்ளை கேட்டபோது குப்பாயி குலுங்க குலுங்க அழுதாள். போது நிறுத்திக்கோ, பாட்டி வீறிட்டாள். ஆஸ்பத்திரியில புருஷன் கிடந்தா காலம்பரவே போய் ஒரு வீட்ல 10 பாத்திரம் தேய்க்கிற வேலையை ஏன் தேடிக்க கூடாது? தேடி இருப்பா, வேலை கிடைச்சிருக்காது. மூடு வாய. கதை எழுதி இருக்கிற மொட்டை கடன்காரனுக்கு நீ வக்காலத்தா? குடிசையில இருக்கிற குப்பாய்க்கு பொற ரொட்டி வாங்க காசு இல்லாட்டாலும் சரி, கோமதி எக்ஸ்டென்ஷன் மாடியில இருக்கிற என்ஜினியர் சேகர் பெண்டாட்டிக்கு லிப்ஸ்டிக் வாங்க பணம் இல்லாவிட்டாலும் சரி, இந்த ஒரே வழிதான் பொம்மநாட்டிகளுக்கு தோணுமா? காலம் அப்படி இருக்கு பாட்டி. எழுதினவனை விட வக்காலத்து வாங்கிட்டு பேசுற. உன்னையே 2 முதுகுல போடணும் போல இருக்கு. இதெல்லாம் படிச்சு உன் மனசெல்லாம் எப்படி கோணலா போயிருக்கு பாத்தியா? இப்ப நான் ஒரு கதை சொல்றேன், கேளு. அப்பாடா, பாட்டி கதை சொல்ல ஆரம்பித்து விட்டால். பத்திரிகை படிக்க வேண்டாம், விடிய விடிய கதை சொல்வாள் அவள். கவலை விட்டது. பாட்டி தனது சோடா பாட்டில் கண்ணாடி மூலம் எங்கேயோ வெறித்தாள். கற்பனை சிறகடித்து பறந்தது போலும். நான் சொல்றது உண்மை, ஆனால் பெயர் ஊர் காலம் எல்லாம் கற்பனை, சரியா? என்றாள் பாட்டி. மாரப்பன்குடி சின்ன கிராமம். அந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்த பெண்தான் சியாமளா. சின்ன வயதிலேயே அம்மாவை இழந்து விட்டவள். ஆனால் துளி அதிர்ஷ்டம் அவள் பக்கம் இருந்தது. இளையாள் பேச்சை கேட்காது ராமரத்னம் தன் பெண்ணை தன் சக்திக்கு ஏற்ற வகையில் நல்ல இடமாக பார்த்து சீர்சனத்திகளுடன் கல்யாணம் செய்து விட்டான். மாப்பிள்ளை பம்பாயில் ஏதோ ஒரு கம்பெனியில் நல்ல வேலையில் இருந்தான். புக்ககம் போய் 1 வருஷம் ஆகவில்லை. ஷியாமளாவின் அப்பா திடீரென மாரடைப்பால் இறந்து விட்டார். சித்தி மரகதத்திற்கு குழந்தை குட்டி கிடையாது என்றாலும் மூத்தாள் பெண் ஷியாமளா மேல் அத்தனை பிடித்தம் கிடையாது. ஆனால் வசிப்பது சிறிய கிராமம். தலை பிரசவத்திற்கு ஊருக்கு வந்திருக்கும் பெண்ணை கவனித்துத்தான் ஆக வேண்டும். ஷியாமளா வந்திருந்தாள். பிரசவமாகி 4 மாதங்களாகிவிட்டன. ஆண் குழந்தை என்ற கணவன் நாகராஜனுக்கு மிக்க மகிழ்ச்சி. மனைவியை சீக்கிரமாகவே பம்பாய்க்கு அனுப்ப சொல்லி பல கடிதங்கள் போட்டுவிட்டான். ஷியாமளாவிற்கு வேறு வழி இருக்கவில்லை. கையில் 4 மாத குழந்தை. சித்தி செய்து தந்த பட்சண டின், பெட்டி, படுக்கை, கூஜா சகிதம் அவள் புறப்பட்டாள். மரகதம் பம்பாய் வரை துணையாக சென்று பெண்ணை புருஷன் வீட்டில் சேர்ப்பிக்க வேண்டியதுதான் நியாயம். அறுவடை சமயம் கிட்ட இல்லாவிட்டால் குடி முழுகிவிடும் என்ற அவளுக்கு கவலை. ஷியாமளா 4 வகுப்பு படித்தவள்தான். அவளையொத்த பெண்கள் எத்தனையோ பேர் டில்லி, கல்கத்தா என்று தனியாக போகவில்லையா? பெண்கள் பெட்டியில் ஏற்றிவிட்டால் பத்திரமாக போய் இறங்கிவிட மாட்டாளா? போதா குறைக்கு மரகதத்திற்கு 2 நாளாக காய்ச்சல் வேறு. சென்னையில் எழும்பூர் நிலையத்திற்கு மாமாவை வர சொல்லி கடிதம் போட்டிருந்தாள். அதனால் பயம் இல்லை என்ற துணிவு. ஷியாமளா செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். இரவு 9 மணி அளவில் வண்டி வாசவன்பேட்டையில் நிற்கும் மேல் வண்டியில் ஏற வேண்டியது. நிலையத்தில் எத்தனையோ பேர் இருப்பார்கள். எள் என்றால் எண்ணெயாக நிற்க வேண்டிய வயது. கப்பலேறி வெளிநாடுகளுக்கெல்லாம் பெண்கள் பயணம் செய்ய வேண்டிய காலம். சித்தி மரகதத்தை என்ன கல்லால் கட்டி சாந்தாலா பூசியிருக்கிறது. ஆகவே அவள் தீர்மானமாக சொல்லிவிட்டாள், எல்லாம் தனியா போக கத்துக்கணும். ஷியாமளா சுபாவத்தில் மிகவும் சாது. சித்தி பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுபவள் அல்ல. பிள்ளையார் படத்திற்கு பக்கத்தில் இருந்த அலமாரியை திறந்து சம்புடத்தில் இருந்து விபூதியை எடுத்து நெற்றி குங்குமத்தடியில் கோடாக இட்டு கொண்டாள். முற்றத்திலே ஓங்கி வளர்ந்திருந்த வேப்ப மரத்தின் ஒரு கொத்தை எடுத்து லேசாக தலையில் சொருகினாள். பிள்ளையாரை நமஸ்கரித்தாள். சித்தியை நமஸ்கரித்துவிட்டு மாட்டு வண்டியில் ஏறிக்கொண்டாள். பக்கத்து வீட்டு ராஜுதான் அவளை வண்டியில் ஏற்றிவிட்டு வர ஒப்புக்கொண்டிருந்தான். மாலை 5 மணிக்கு வந்து 5 நிமிடம் நின்ற பாசஞ்சரில் பெண்கள் பெட்டியில் அவளை திணித்து கையை அசைத்துவிட்டு அவன் கிளம்பிவிட்டான். கையில் கடிகாரம் போட்டு கொள்ளாத கிராமப்புறம். அவள் தடக் தடக் என்று தாலாட்டிய வண்டியின் ஆட்டத்திலே வண்டிக்குள்ளிருந்த பெண்கள் தூக்கத்தில் ஆடினர். ஷியாமளாவுக்கு உறக்கம் வந்துவிட்டது. மடி மீது குழந்தையுடன் ஜன்னல் ஓரமாக ஒண்டியிருந்த அவளும் அலுப்புடன் உறங்கிவிட்டாள். வண்டி ஒரு குலுக்கலுடன் நின்றபோது திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். எட்டி பார்த்தாள். அமாவாசை இரவு. ஒரே கரு கும் என்றிருந்தது. மினுக்கென்று எங்கேயோ தெரிந்த வெளிச்சம். மரம் எழுப்பிய நிழலில் தூக்க கலக்கத்தில் பேட்டை என்ற எழுத்துக்களை பார்த்த பிரம்மை.
ஐயையோ, தூங்கிட்டமே! அலறி அடித்துக்கொண்டு குழந்தையை தூக்கி தோளில் வாரி போட்டு கொண்டாள். பக்கத்தில் இருந்த ஒரு நல்ல பெண்மணி அவளது டின் மூட்டைகளை வெளியே தூக்கி போட்டு உதவினாள். வண்டியில் நின்று கூஜாவும் குழந்தையுமாக அவள் தொப்பென்று கீழே குதித்தாள். அவள் எதுவும் யோசிக்கும் முன் வண்டி நகர்ந்து விட்டது. சாமான்களை ஒவ்வொன்றாக தூக்கி அந்த மரத்தடியில் வைத்து கொண்டாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். சற்று தொலைவில் ஒரு சிறு காரை கட்டடம், மங்கிய விளக்கு வெளிச்சம் ஜன்னல் வழியே தெரிந்தது. அதுதான் நிலையமோ? ஊன்றி பார்த்தபோது ஒரு மனிதனின் தலை தெரிந்தது. எங்கேயோ ஒரு தவளையின் குரல். மற்றபடி மயானத்தின் பயங்கர அமைதி. ஷியாமளாவின் நெஞ்சு திகிலில் தீவிரமாக அடித்து கொண்டது. பிள்ளையாரப்பா, தன்னந்தனியா இருட்ல! அதுக்கு மேல் சிந்திக்கவும் முடியாதபடி அச்சத்தில் அரண்டு போனாள். கரக் கரக் என்று அருகில் கேட்ட சப்தம் அவளை தொடர்ந்து சிந்திக்க விடவில்லை. சமயம் பார்த்து அதுவரை தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை பசி போலும் உறக்க அழத் துவங்கியது. யாரது? ஒரு அதட்டலான ஆண் குரல். கையில் பிடித்த டார்ச்சை அவள் மீது சுழற்றிய போது குழந்தையை மார்புடன் அணைத்தபடி நடுங்கியவாறு நின்றாள் அவள். நான் மெட்ராஸ் போகணும். மெயிலுக்காக காத்துண்டிருக்கேன். இது வாசவன்பேட்டை தானே? கலவரத்துடன் குழறினாள். டார்ச் விளக்கை மீண்டும் அவள் மீது சுற்றினான் அவன். கழுத்திலே அவள் தாயார் விட்டு போன சொத்து 3 கொத்து தங்கச் சங்கிலி, காதுகளில் டால் அடித்த வைரக்கம்மல், மூக்கில் வைர பேசரி, கையில் தங்க வளையல்கள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஆராய்ந்தான் அவன். இது வாசவன்பேட்டை தானே? சென்னை மெயில் எப்ப வரும்? நீங்க யாருன்னு? பேச்சு திணறியது அவளுக்கு. அழும் குழந்தையை மார்புடன் அணைத்து சமாதானப்படுத்த முயன்றாள். ஏதோ தவறு நடந்துவிட்டது என்ற உள் உணர்வில் தேகம் முழுவதும் நடுங்கியது. வாசவன்பேட்டை தாண்டி போயிட்டதே. பயப்படாதீங்க, மெயில் வண்டியில தானே ஏறணும். நான் உதவி செய்யறேன். நீங்க? நான் இந்த நிலையத்தில் ஸ்டேஷன் மாஸ்டர். அது நிலையம் அல்ல, அவன் ஸ்டேஷன் மாஸ்டரும் அல்ல. அங்கு எந்த வண்டியும் நிற்காது என்பதை அவன் சொல்ல விரும்பவில்லை. அம்மா, நீங்க ஏறி போற வண்டி பாதி ராத்திரியில தான் வரும். சேதி வந்திருக்குது. தோ தெரியுதே, அதான் நான் தங்குற இடம். குழந்தையோட நீங்க அங்கு போய் தங்குங்கோ. வண்டி வர சமயத்துக்கு நான் வந்து கூப்பிடுறேன். தெய்வம் போல நீங்கள் உதவி செய்யறதுக்கு நன்றி என்று கூறியபடியே அவள் நகர்ந்தாள். மிகவும் சிரத்தையுடன் அவளது மூட்டை முடிச்சுக்களை தூக்கி கொண்டான் அவன். டார்ச் விளக்கில் அவன் வழிகாட்டி அந்த காரை கட்டிடத்திற்குள் நுழைந்தாள் அவள். இங்க நீங்க இரவு குழந்தையோட இருங்க என்று கூறிவிட்டு அவள் சாமான்களை வைத்துவிட்டு வெளியே சென்றான். அப்போதுதான் அவள் கவனித்தாள். பிடி மீசை, மழிக்கப்படாத தாடை, கட்டுமஸ்தான உடல். அவனை நினைத்ததுமே அவள் பயத்தில் ஆடிப்போனாள். தன்னந்தனியே இருட்டில் முன்பின் தெரியாத ஒரு முரட்டு ஆண் பிள்ளையோடு. விநாயக பெருமானே! பதைத்தாள். சாமான்களை வைத்துவிட்டு பசியால் அலறிய குழந்தைக்கு பால் கொடுத்தாள். ஒரு துணியை தரையில் விரித்து படுக்க வைத்தாள். கதவை சாத்த எழுந்தபோதுதான் உணர்ந்தாள் கதவிற்கு உட்புற தாழ்பாள் இல்லை. பகீர் என்ற பயங்கர உணர்வு. இருந்தாலும் பெட்டி படுக்கையை தூக்கி கதவை மூடி அண்டம் கொடுத்தாள். தற்காப்பு செய்து கொண்டு சித்தி கொடுத்த புளியஞ்சாத மூட்டையை அவிழ்த்தாள். வயிற்றை சுருட்டியது. கூஜா நீரை எடுத்து குடித்தாள். வெளிப்புறம் சுவர் கோழியின் ரீங்காரம். ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். ஒரே இருள். தூரத்தே இங்கும் அங்குமாக பறந்த மின்மினி பூச்சிகளின் மினுக் மினுக் ஒளி. வேறு எதுவுமே புலப்படவில்லை. நேரம் யுகமாக நீண்டது போன்ற பிரமிப்பு. ஆமாம், இப்போது மணி என்ன? அவளுக்குள்ளே கவலை. கண்ணசந்தால் காரியம் கெட்டுவிடுமோ என்ற அச்சம் கொட்டு கொட்டென்று விழித்து கொண்டிருந்தாள். காதை பிளக்கும் ஓசையுடன் ஒரு ரயில் அங்கே நிற்காமல் ஓடியது. விருட்டென்று எட்டி பார்த்தாள். பின்னும் சற்று நேரத்தில் வேறு ஒரு வண்டி எதிர் திசையில் வேகமாக நிற்காமல் ஓடிற்று. வண்டிகள் ஓடிய வேகத்தில் அந்த காரை கட்டடமே பொடிந்து விழுந்து விடுவது போல் குலுங்கியது. அவள் மனம் அதற்கு மேல் பீதியுடன் குலுங்கியது. 3வது வண்டியும் பெருத்த ஓசையுடன் அங்கே நிற்காமல் போகவே அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது. மெயில் வண்டி எப்போது வரும்? யாரிடம் கேட்பது? கட்டடத்திற்கு வெளியே கசமுசவென்ற குரல். அவள் அதிர்ந்து போனாள். என்ன ஏது என்று யோசிக்கும் முன்னர் கதவை யாரோ பலமாக திறக்க முயன்றனர்.
அண்டம் கொடுத்திருந்த பெட்டி படுக்கைகள் அப்படியே தரையில் விழுந்தன. கை கால் பதற கதவையே பார்த்தாள். கெட்டிக்காரி, கதவுக்கு பலத்த காவல் போட்டிருக்கியே! அட்டகாசமாக சிரித்தபடி பெட்டி படுக்கைகளை காலால் உதைத்தவாறு கையில் ஏந்திய அரிக்கன் விளக்குடன் உள்ளே வந்தான் மீசைக்காரன். மேல் வண்டி வந்துட்டுதுன்னு சொல்ல வந்தீங்களா? பயத்தை விழுங்கிக் கொண்டு ஷியாமளா கேட்டாள். இது ஸ்டேஷனும் இல்ல, இங்க எந்த வண்டியும் நிக்காது. நான் ஸ்டேஷன் மாஸ்டரும் இல்ல, தெரிஞ்சுக்க. ஐயையோ! மரியாதைய காதுல கழுத்துல போட்டிருக்கிறத கழட்டி கீழே வச்சுடு இல்ல. நெஞ்சும் நாவும் உலர மிரண்டபடி கழுத்தில் இருந்த சங்கிலியை கழற்றிய போது பார்த்தாள். அவன் மட்டும் தனியாக வரவில்லை. கூட 2 கூட்டாளிகள். முண்டாசும் மீசையும் அரைக்கை மணியனும் மடித்து கட்டின வேட்டியும் கையில் அரிவாளுமாக அவர்களை பார்த்ததுமே அவளது சப்த நாடியும் ஒடுங்கி போயின. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எல்லா நகைகளையும் எடுத்துண்டோ, என்னையும் என் குழந்தையையும் விட்டுடுங்கோ கெஞ்சினாள். சி கழுத, எல்லா நகையையும் கழட்டு, பெட்டியில பணம் வச்சிருந்த அதையும் எடு என்று மிரட்டியது ஒரு முரட்டு குரல். கைகள் உதற பெட்டியை திறந்தாள். புடவை மடிப்பில் செருகி செலவுக்காக வைத்திருந்த பணம் 100 ரூபாயை எடுத்து வெளியே தரையில் வைத்தாள். கழற்றிய நகைகளையும் உடன் வைத்தாள். அந்த தாலி, அதை எடு, பெரிய பத்தினி மிரட்டினான் மற்றவன். பிள்ளையாரப்பா, இப்படியா சோதிப்ப என்ற மனதினுள் அலறியபடி தங்க கொடியையும் அதனுடன் இருந்த தாலியுடன் கழற்றி கீழே வைத்தாள். அரிக்கன் விளக்கை தீப ஆராதனை போல் சுழற்றி அவளை பார்வையிட்ட மீசைக்காரன் உரத்த குரலில் சிரித்தான். என்னென்ன பொண்ணு எப்படி என்று கேட்டபடி அருகில் வந்த அவன் வாயில் மதுவின் நெடி. ஷியாமளாவிற்கு வயிற்றை குமட்டியது. தங்க நகை போதாது, இந்த தங்க சிலையும் வேணும், என்ன சொல்ற? உனக்கு மட்டுமா? எனக்கும் பங்கு வேணும். சண்டை வேணாம், 3 பேருமே பங்கு போட்டுக்குவோம். அசிங்கமாக சிரித்தான் 3ஆம் அவன். ஷியாமளாவுக்கு புரிந்து விட்டது. பாவிகள் அவளை கழுகு போல் கொத்தி மானபங்கம் செய்ய போகிறார்களா? அவளுக்கு வாந்தியும் மயக்கமுமாக வருவது போல் இருந்தது. ஒரே கிளி. சுவர் ஓரமாக மெல்ல நகர்ந்தாள். என்னடி ஓட பாக்குறியோ? எங்க ஓடுவ? எடக்கு பண்ணாம இருந்தா உசுரோட போவ, இல்லாட்டி காரியம் முடிஞ்சதும் கழுத்தை வெட்டி புதைச்சுடுவான். அவனது கோர சிரிப்பில் பதறி போனாள் அவள். பிள்ளையாரே, இந்த பாவிகிட்ட இருந்து தப்ப எனக்கு வழியே இல்லையா? மின்னலை போல ஒரு எண்ணம் பளிச்சிட்டது. அவள் திடீரென துணிவை எல்லாம் திரட்டி புன்னகைத்தாள். நீங்க சொல்றபடி கேட்கணும் தானே, கொஞ்சம் வெளியே போக அனுமதிக்கணும் என்றாள். பொய் நம்பாத கத்தினான் ஒருத்தன். சத்தியமா சொல்றேன், ரொம்ப தண்ணி குடிச்சிட்டேன். ஒரே நிமிஷம், இந்த புடவை தலைப்ப வேணும்னா யாராவது பிடிச்சுக்கங்க. புடவை தலைப்பை ஒருவனிடம் கொடுத்தாள். அதற்குள் குழந்தை மெல்ல விழித்து கொண்டு அழத் துவங்கியது. டேய், குழந்தை இருக்குது, எங்க போயிடுவா, விடு, போயிட்டு வரட்டும் என்றான் அரிக்கன் விளக்கு. 10 என்றதுக்குள்ளார திரும்பணும், இல்ல நாங்களே வந்துடுவோம், ஜாக்கிரதை. எங்க போயிடுவ? குழந்தை எங்க கிட்ட தானே இருக்கு, சீக்கிரம் வா. விற்றென்று வெளியே வந்த ஷியாமளா கதவை தொட்டபோது வெளிப்புற தாழ்பாள் கையில் பட்டது. மகிழ்ச்சி தாழவில்லை. புடவையை சரசரவென அவிழ்த்து விட்டாள். ஒரே எட்டில் கதவை பிடித்து இழுத்து வெளியே தாழிட்டாள். புடவையிலே ஒரு ஓரத்தை கிழித்து தாழ்பாளின் வளையத்திற்குள் திணித்து பெரிதாக ஒரு முடிச்சை போட்டாள். அதற்கு மேல் அவளுக்கு நிற்க நேரமில்லை. பள்ளத்தில் இருந்து ஏறி தண்டவாளத்தின் குறுக்கே ஓடி மறுபுறம் குதித்து இருட்டில் ஓட ஆரம்பித்தாள். இரவின் நிசப்தத்தில் அவர்கள் கதவை தட தடவென்று தட்டும் சப்தம் கேட்டது. வெளியே தாழ்பாலா போட்ட, ஓடவா பாக்குற? மரியாதையா திறக்கிறையா, இல்ல உன் குழந்தைய கொன்னுடுவோம். எங்க போவ? கதவை உடைச்சிட்டு வந்து பிடிச்சிடுவோம். ஓங்கி உரத்த குரலில் அவர்கள் கத்தினார்கள். பாவிகள் குழந்தையை என்ன செய்தார்களோ? அது வீறிட்டு அலறிய அலறல் அவள் குடலை முறுக்கியது. உள்ளத்தை பதற செய்தது. ஐயா, என் குழந்தை என்று அலறியபடி கால் வைத்த இடமெல்லாம் தடுமாறியபடி இடறி விழுந்தபடி ஓடினாள் ஓடினாள் ஓடினாள். எத்தனை நேரம் ஓடினாளோ? இதயம் வாயில் வந்து வெடித்து விழும்படி மூச்சு திணற ஓடினாள். வியர்வை ஆறாக பெருக்கெடுத்தது. கல் இடறி கால் கட்டை விரல் நகம் பெயர்ந்தது. ரத்தம் கசிந்தது. பொறுக்க முடியாத வலி. குழந்தையின் கதையை பற்றிய வலி நெஞ்சில். ஆனால் விடாமல் ஓடிக்கொண்டே இருந்தாள்.
சற்று தொலைவில் ஒரு லாந்தர் விளக்குடன் யாரோ வருவது தெரிந்தது. அதன் மங்கிய ஒளியில் ஒரு வைக்கோல் போர் ஊன்றி பார்த்ததில் சில குடிசை வீடுகள். திடீரென ஒரு நாய் குரைத்தது. யாரது? அதட்டலாக லாந்தரை தூக்கி பிடித்தான் அந்த மனிதன். இடுப்புல புடவ கூட இல்ல, உங்க மேல் வேட்டிய தந்தீங்கன்னா? ஷியாமளா விக்கி அழுதாள். மேலே போர்த்தி இருந்த பெரிய துண்டை சட்டென அவள் மீது வீசினான். இடையில் சுற்றி கொண்டாள் அவள். அது ஒரு சிறு கிராமம். வெயிலுக்காக வாயில் திண்ணையிலும் கொட்டிலிலும் படுத்திருந்த பலர் எழுந்து ஓடி வந்தனர். அருகில் வந்த பெண்மணி ஒருத்தி ஓடி வீட்டிற்குள் சென்று தன் சேலையை எடுத்து வந்து ஷியாமளாவிற்கு கொடுத்தாள். கிராமம் முழுவதும் சற்று நேரத்தில் தலைவிரி கோலமும் அழுத கண்ணுமாக நின்ற அவளை சூழ்ந்து கொண்டனர். விம்மலுக்கிடையே அவள் சொன்ன சோக கதையை கேட்டதுதான் தாமதம். ஓர் இளைஞன் சைக்கிளில் தாவி பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரைந்தான். ஆளுக்கு ஒரு தடி, கம்பு, விளக்கு சகிதம் 50 பேர் கும்பலாக புறப்பட்டனர். மூச்சு விட மறந்து திகைப்புடன் கதையை கேட்டு வந்த என்னால் பொறுக்க முடியவில்லை. கடைசியில என்னாச்சு பாட்டி? என்ன ஆச்சு? அந்த 3 பேரையும் போலீஸ் பிடிச்சு தண்டனை கொடுத்தா. ஊரே ஷியாமளாவோட துணிச்சல புகழ்ந்தது. குழந்தை என்ன ஆச்சு? குழந்தைய அந்த பாவிக கொன்னுட்டா. ஐயையோ! ஷியாமளாவை சமாதானப்படுத்த கிராமமே அவளை சூழ்ந்துண்டதாம். அவளை மார்போட அணைச்சிட்ட கிழவி, அழாத ராசாத்தி, அடுத்த வருஷமே ஆண்டவன் உனக்கு இன்னொரு ஆண் குழந்தையை கொடுப்பான் என்றாளாம். அதுக்கு ஷியாமளா என்ன சொன்னா தெரியுமா? ஒண்ணு என்ன, 4 கூட தொடர்ந்து எனக்கு பிறக்கத்தான் போறது. ஆனா எத்தனை பிள்ளை பிறந்தாலும் என் ராஜா கண்ணுதான் என் மனசுல நிறைஞ்சிருப்பா. ஏன் தெரியுமா? பெத்த தாயோட மானத்தை காப்பாத்தின என் மகன் பிஞ்சு வயசுலயே வீரன், அவன் தீரன் அப்படின்னு சொல்லி அழுதாளாம். கதை எப்படி? பாட்டி கேட்டாள். நான் எங்கேயோ பார்ப்பது போல் நடித்தேன். அந்த பிஞ்சு குழந்தையின் மரணம் என் நெஞ்சை கனக்க வைத்து விட்டதே. பாட்டி லேசப்பட்டவள் இல்லை, பெரிய கதைக்காரி. ஒரே மூச்சில் தன் கருத்தை அவள் வலியுறுத்தி விட்டாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.